தான் இந்த உலகத்தை காக்குமே தவிர வேறு எந்த வழிகளும் காக்கப்படாது. எழுவது எத்தனை காலம், தொழுவது எத்தனை காலம், மாண்டோர் பிறப்பில்லை, மனிதனாய் கொண்டதும் இல்லை, சேர்ந்தோர் வடிவும் இல்லை, சேராத கணமும் இல்லை என்று சேர்ந்து விடுமே. எத்தனையோ சித்தர்கள் பிறந்திருக்கிறார்கள், தேவர்களும் பிறந்திருக்கிறார்கள், ரிஷி முனிவர்களும் பிறந்திருக்கிறார்கள். சீவ ஜமாதி மட்டும்தான் இங்கு இருக்கிறது. அவர்கள் உயிர் மூச்சு நாடி நரம்புகள் எல்லாம் எங்கே ஓடிக்கொண்டிருக்கின்றன? மண்ணை எடுத்து பொன்னாக்கி தருகின்ற வலிமை பெற்ற சக்தி உனக்குள் இருக்கிறது. அதை இந்த பூலோகத்திற்கு கொடுத்து வா என்று சொல்லுகிறார். இந்த பக்த கோடி பெருமக்கள் அனைவரும் கூடி வந்திருக்கிறீர்கள். கூடி வந்தால் கோடி நன்மை பெற முடியும் என்பதை அங்கே உதயப்படுத்திக் கொண்டிருக்கிறார். மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் சாமிகளுடைய 3ஆம் ஆண்டு குரு பூஜையானது மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய தஞ்சாவூர் சாமிகளுடைய திரு அருளை நாடி வந்திருக்கக்கூடிய அருளானந்த வடிவாக மானுட பிறப்புகளான அனைவரும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய மானுட பிறப்புக்கள் தேவர்களுடைய தூதர்களாகவும் இறைவனுடைய வழிமுறைகளை கையாண்டு இறைவனுடைய திருவருளை பெற்று இறைவனுடைய நாம கடாட்சியத்துடன் வாழ்க்கை நெறிமுறைகளை வாழ்ந்து அவர்களுடைய நிலை முழுவதையும் இறைவனுக்கே அர்ப்பணம் செய்து அவர்கள் காலத்தின் நிலைகளை அறிந்து இவ்வுலகத்திற்காக எண்ணற்ற நிலைகளையெல்லாம் உலகிற்கு சமர்ப்பணம் செய்துவிட்டு இறைவனுடைய திருவாத கமலங்களுக்கு சென்ற பின்னும் அவர்களுடைய ஆண்டிற்கு ஒரு முறை நடைபெறுகிற சித்த கோலங்களாக இருக்கக்கூடிய சித்த புருஷர்களாக இருக்கக்கூடிய அவதார வடிவங்களாக இருக்கக்கூடிய இறைவனுடைய நாமத்தையே உச்சரித்து அவர்களுடைய நிலையை முழுமையாக அறிந்தவர்களாக இருக்கக்கூடிய குரு பூஜையானது மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்று இங்கே அடியார் பெருமக்களும் சித்தர்களுடைய நிலைகளை கண்டறிய வேண்டும் என்று வருகை தந்திருக்கிறார்கள். அதே போன்று சாதுக்கள், சந்நியாசிகள், துறவிகள், இன்னும் பல அன்பர் பெருமக்களும் இங்கே வருகை தந்து ஆண்டவனுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்று வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய ஆண்டவர் எல்லோருக்கும் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். அவருடைய அனுகிரகத்தை அனைவருக்கும் தந்து கொண்டிருக்கிறார். இறைநிலை என்பதை ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் கொண்டு சேர்த்து அவர்களுடைய உள்ள கமலத்தில் குடிகொண்டிருக்கின்றார். அந்த குடிகொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானாகிய ஆண்டவர் சாமியினுடைய சன்னதியிலே அனைத்து நிலைகளும் பெறக்கூடிய நிலைகள் இருந்து கொண்டிருக்கிறது. மனிதர்களுக்கு நிறைய இன்னல்கள் ஏராளமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அப்படி நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஏராளமான துன்பங்களை களைவதற்காகவும் இந்த ஆண்டவர் சாமியினுடைய சன்னதியிலே வந்து அவர்களுடைய பிரார்த்தனையான குழந்தை பேறு இல்லாதவர்களும் செல்வத்தில் மிக எளிதான நிலைகளை அடைய முடியாத நிலைகளில் இருப்பவர்களும் அந்த குரு பகவானிடம் வந்து அவர்களுடைய முறையை முறையாக சேவித்து அவர்களிடம் பயணித்த நிலைகளை அறிந்து உங்களுடைய பயண காலம் எங்களுக்கும் கிட்டட்டுமே, நாங்களும் அந்த பயண காலத்திலே வழிமுறைகளை நெறிமுறையாக்கி எங்கள் நெறிமுறையானது அதே வழிமுறையில் தொடர்ந்து நீங்கள் கடைபிடித்த பயண காலத்தை தாங்களும் கடைபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு ஆத்ம வடிவத்திற்குள்ளும் நீங்கள் சுயரூபமாக அமர்ந்திருக்கின்ற நிலையை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய ஆண்டவனாகிய நீங்கள்
எங்களுடைய இன்னல்களையும் களையப்பட வேண்டும், எங்களுடைய துன்பங்களை நீக்கப்பட வேண்டும், எங்களுடைய துயரங்களை போக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நொடி பொழுதிலும் உங்களை நாடி வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த நாடி வருகின்ற எங்களுக்கு உங்கள் அருளாசி வேண்டும் என்று விரும்பி எல்லோரும் சேவித்து கொண்டிருக்கின்றோம். அதனையும் தாங்களுக்கு அருள்வாயாக என்று சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த குரு பூஜையில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் சேவித்த நண்பர்களுக்கும் உடன் இருந்த அடியார் பெருமக்களுக்கும் ஆழ்ந்த நிலைகளுக்குள் அடங்கியிருக்கும் சுயரூபமான சத்தியத்தின் வழிகளை கடைபிடித்த நிலைகளுக்கு உங்களுக்கு எந்நிலை அடைந்தமோ அந்நிலைக்குள்ளும் தான் நிலை அடைய வேண்டும் என்று சொல்லி அன்னையினுடைய வடிவங்களாகவும் ஆதி முகங்களை தோற்றுவித்த நிலைகளாகவும் சித்த நிலைகளாகவும் சிவ வடிவங்களாகவும் முருகனுடைய அனுக்கிரகங்களாகவும் விநாயகனுடைய மூர்த்தி வடிவங்களாகவும் இறைநிலைக்குள் ஒவ்வொரு அணுக்களுக்குள்ளும் நாங்கள் சேர்ந்திருக்கின்ற நிலைகள் இருக்கிறது என்று சொல்லி ஆன்மத்திற்குள்ளும் அடையாளம் கண்டு கொண்டிருக்கக்கூடிய நிலைத்தான் இந்த பக்தி மார்க்கம் என்கிற நிலையை ஊட்டி மகிழ்கிறது, சூட்டி மகிழ்கிறது. இந்த பக்தி மார்க்கத்தில் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு மனித கணங்களும் சிந்திக்கப்பட வேண்டும். சிந்திக்கின்ற ஒவ்வொரு நொடியும் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நம்முடைய வாழ்க்கையை எப்படி நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம், நெறிப்படுத்துகின்ற வாழ்க்கை எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றோம், அந்த பயணிக்கின்ற காலம் எதனுடைய காலமாக இருக்கிறது, அந்த காலமானது இறைவனுடைய நிலைகளுக்குள் சென்று அந்த நிலைக்குள் நாம் அடங்கப் போகின்ற நிலையாக இருக்கிறது. அவருடைய திருப்பாதங்களிலே நாம் சேருகின்ற நிலையாக இருக்கின்றன. அப்படி சேருகின்றதுக்கு நாம் குருமார்களாக இருக்கக்கூடியவர்களிடம் வந்து அந்த குரு பிரார்த்தனையில் நாம் ஈடுபடுகிற பொழுது நமக்கு கிடைக்கின்ற ஆற்றல் சக்தியானது தான் இறை பாதைக்கு வழிகாட்டுகிறது. அந்த பயண காலத்தை வழி திறந்து வைப்பதற்குத்தான் இதுபோன்று குருமார்களாக இந்த பூமியில அவதரித்து கொண்டும் இருக்கின்றார்கள். அவதாரங்களை முன்னோக்கியும் எடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் எதை காட்டுகிறது? ஆன்மீகம் என்னும் நிலைக்குள் அடங்கியிருக்கின்ற ஒவ்வொரு நிலைகளும் அறிந்து கொள்வதற்காகத்தான் இதை காட்டுகிறது. அதை நாம் எப்படி செவ்வனே எடுத்துக்கொள்ள வேண்டும், நம் வாழ்வியல் ஒவ்வொன்றையும் கற்றுக்கொள்ள வேண்டியது எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஆன்மீக சிந்தனைக்குள் இருக்கக்கூடிய உணர்வுக்குள் இருக்கக்கூடிய ஊன்றுகோலாக மதிக்கக்கூடிய அந்த உன்னதமான ஆன்மீக நிலைத்தான் இந்த உலகத்தை வென்றெடுக்க இருக்கின்றது. இந்த எடுக்கின்ற ஒவ்வொரு நிலையும் தான் இந்த உலகத்தை காக்கப் போகிறது. வேறு எதுவும் வந்து இந்த உலகத்தை காத்து விடாது. ஆன்மீகம் ஒன்றுதான் இந்த உலகத்தை காக்குமே தவிர வேறு எந்த வழிகளும் காக்கப்படாது. நிறைய குற்றங்கள் இருக்கின்றன உலகத்திலே. குற்ற நிலைகளுக்குள் போய் வீழ்ந்து விடாதீர். அந்த பாதாள கடற்சியத்தில் போய் விழுந்து விட்டீர் என்று சொன்னால் 70 எத்தனை காலம், 70 எத்தனை காலம், மாண்டோர் பிறப்பில்லை, மனிதனாய் கொண்டதும் இல்லை, சேர்ந்தோர் வடிவும் இல்லை, சேராத கணமும் இல்லை என்று சேர்ந்து விடுமே என்று எண்ணி பாருங்கள். வாழ்க்கைக்குள் எத்தனையோ தத்துவங்களை பாடங்களாக பாவித்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு அடியார் பெருமக்களுக்குள்ளும் அடங்கிட்டு இருக்கின்ற சிவரூபங்களை கண்டுகொள்ளுங்கள், சித்தர் நிலைகளை கண்டுகொள்ளுங்கள், தேவ ரிஷிகளை கண்டுகொள்ளுங்கள், மகான்களை கண்டுகொள்ளுங்கள். மனித வடிவாக இருக்கின்ற ஒவ்வொருவர்களுக்கும் மனித குலத்தில் பிறக்கின்றவர்கள் தான் இதே போன்று மகான்களாக வடிவமைத்துக் கொள்கிறார்கள். ஏன் அவர்கள் தனித்தொரு நிலையை அடைந்து இருக்கிறார்கள்? தனக்கெனவா அடைந்தார்? பிறருக்காக அடைந்தார். தனக்கென்ன எந்த நிலையும் வேண்டாம், பிறருக்காக தருவதற்காகத்தான் இந்த நிலைக்குள் வருகிறோம். அந்த வருகின்ற நிலை எதுவாக இருக்கிறதோ அடையாளத்தை கண்டுகொள்ளுங்கள். உண்மையான சித்தர்களை கண்டுகொள்ளுங்கள். உண்மையான சாமி வேடங்களை கண்டுகொள்ளுங்கள். பொய்யான சாமி வேடங்களை அறுத்தெறியுங்கள். இங்கே இருக்கின்ற உண்மை தத்துவங்களை அறிந்து கொள்ளுங்கள். உண்மையான வேடங்களாக இருக்கக்கூடிய தூதர்களை கண்டுகொள்ளுங்கள். சிவ அடியார்களை கண்டுகொள்ளுங்கள். எத்தனையோ சிவ அடியார்களும் சிவ தூதர்களும் இன்றும் குற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள், குறைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் அவர்களுடைய நிலையில் இருக்கக்கூடிய இன்னல்களை களைந்து கொள்வதற்குத்தான் இந்த குரு பூஜைகளுக்கு வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் அந்த இடத்தில் இருந்து கொண்டு தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய குறைபாடுகளை களையப்பட வேண்டும். அதே போல சாதுக்கள் சன்னியாசிகள் என்று துறவிகளாக வந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும்
துறவி வேடம் இருக்கிறது, சந்நியாச வேடம் இருக்கிறது, சாமியார் வேடம் இருக்கிறது. அந்த சாமியார் வேடம் எதற்கு போடுகிறோம்? பகவான் சொல்லுகிறார், என் வேஷத்தை போடுபவன் ஒருவனாக இருந்தாலும் அந்த வேடமானது உண்மையாக போடுபவன் தான் தன்னை நாடி வருபவனாக இருக்க முடியும். அறையும் குறையுமாக கண்டுகொண்டு நான் முழுமையாக கண்டுகொண்டேன் என்று சொல்லிக்கொண்டு உலகத்திலே வலம் வருபவன் எல்லாம் தன்னை நாட முடியாது, ஒரு கணத்திலும் அடைய முடியாது என்று பகவான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். சித்தமும் சிவனாகி இருக்கிறது. அந்த சித்தத்திற்குள் தான் சிவம் பிறப்பிடமாக இருக்கின்றார். அந்த சித்தத்தை ஒவ்வொருவரும் உள்ளிருந்து மேல் கமலத்திற்கு கொண்டு வர வேண்டும். மேல் கமலத்திற்கு வந்துவிட்டார் என்று சொன்னால் நாம் எதை நோக்கி பயணிக்கிறோம்? அந்த பயணம் எதை பயணிக்கிறது? அந்த பயண காலம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? நாம் எதை நோக்கி பயணித்தோம் என்பதையெல்லாம் உணர தோன்றுகிறது. அந்த உன்னதத்தை பெறுவதுதான் இந்த பக்தி மார்க்கம். ஆகையினாலே நீங்கள் பக்தியோடு இருக்க வேண்டும், பிரபஞ்சத்தை நாட வேண்டும், பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களையும் அறியப்பட வேண்டும். அப்படி அறிந்து கொண்டிருக்கிற பொழுதுதான் தன்னை ஏன் பிறந்தோம், தாம் எதற்காக வளர்ந்தோம், தாம் இந்த பூமிக்கு என்ன செய்தோம், நாம் என்ன செய்தோமோ அதுதான் வருங்கால நிலைகளுக்குள் கொண்டு சேர்க்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து கொள்ள உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் எந்த பக்தி மார்க்கத்தில் நீங்கள் சென்றாலும் அது நிறைவு பெறாது. ஆகையால் நீங்கள் இருக்கின்ற குருமார்கள் எல்லாம் பாருங்கள், எத்தனையோ சித்தர்கள் பிறந்திருக்கிறார்கள், தேவர்களும் பிறந்திருக்கிறார்கள், ரிஷி முனிவர்களும் பிறந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தனித்தனி வழிமுறைகளை கையாண்டிருக்கிறார்கள். ஆனால் சென்ற இடமானது ஒரே இடத்தை நோக்கி பயணிக்கப்படுகிறது. ஏன் அந்த ஒரே இடத்தில் பயணிக்கப்படுகிறது? ஆனால் இந்த உலகம் பிரபஞ்சமான உலகமானது எல்லோருக்கும் எல்லா படைப்பையும் தந்திருந்தாலும் தனித்ததோர் நிலைக்குள் அடங்கியிருக்கின்ற தத்துவத்தை உணர்ந்தவன் தான் ஞானியாகிறான், தேவர்களாகிறான், சித்த முறைகளுக்குள் வருகின்றான். அப்படிப்பட்ட மகான்கள் தான் இந்த ஜீவ ஜமாதிக்குள் போய் அடங்கியிருக்கிறார்கள். ஆனால் சீவ ஜமாதி மட்டும்தான் இங்கு இருக்கிறது. அவர்கள் உயிர் மூச்சு நாடி நரம்புகள் எல்லாம் எங்கே ஓடிக்கொண்டிருக்கின்றன? இந்த பிரபஞ்சத்தை சுற்றி வளைந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் தேவர்களிடமிருந்து இன்னைக்கும் வரக்கூடிய ரகசிய உண்மைகளை இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்கே என்ன நிகழ்ந்தாலும் அதனை கண்டுகொண்டுதான் இருக்கின்றது தான் சித்தர்களுடைய நிலை. அதே பாருங்கள், பௌர்ணமி நாட்களிலே அந்த பௌர்ணமி நாட்கள் அன்று உலாவர இருக்கிறார்கள். பௌர்ணமி நாட்களிலே தான் இந்த சித்தர்கள் எல்லாருமே உலா வருகிறார்கள். எங்கு வருகிறார்கள், எந்த இடத்தில் வருகிறார்கள் என்று உங்களால் கண்டுகொள்ள முடியாது. ஏன் என்று சொன்னால் இருக்கின்ற ஐம்பெரும் பஞ்சபூதங்களில் அவர்கள் சமர்ப்பணம் செய்திருக்கிறார்கள். அந்த பஞ்சபூதத்தில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறதுனால் காற்றாக வருகிறார், நீராக வருகிறார், நெருப்பாக வருகிறார், ஆகாயமாக வருகிறார், பூலோகத்தில் இருக்கிற மண் உமைகளாக வருகிறார், புல் பூண்டுகளாக வருகிறார், செடி கொடிகளாக வருகிறார், மனிதனுக்கு ஆற்றல் மிக சக்தியை கொடுக்கக்கூடிய மருந்து ஆய்வுகளாக வருகிறார். அவர்கள் பிறப்புக்கெல்லாம் எங்கே இருக்கின்றன? உங்களுக்கு ஒரு நோய் ஏற்படுகிறது, அவர் மூலிகையாக பிறந்திருக்கிறார். யார் பிறந்திருக்கிறார்? இதே போன்று சித்த புருஷர்கள் அடுத்தொரு பிறவிகணம் கொண்டு செலுத்துகிற பொழுது இறைவன் படைக்கிறார், மனிதனுக்கு இந்த வடிவாக நீ செல்ல வேண்டும், ஒரு மருந்தாக பாவிக்கப்பட வேண்டும், மண்ணை எடுத்து பொன்னாக்கி தருகின்ற வலிமை பெற்ற சக்தி உனக்குள் இருக்கிறது, அதை இந்த பூலோகத்திற்கு கொடுத்து வா என்று சொல்லுகிறார். இப்படித்தான் இந்த மகான்களுடைய நிலைகள் எல்லாம் இருக்கின்றன. இந்த மகான்களுடைய நிலைகளை நீங்கள் அறியவில்லை என்று சொன்னால் எதையும் அறிந்ததாக சரித்திரம் இல்லை. ஏன் இதை அறிந்ததாக சரித்திரம் என்று கூறப்படுகிறது? அப்போ நீங்கள் உண்மையான நிலைக்குள் செல்லவில்லை, பக்தி எனும் நிலைக்குள் செல்லவில்லை. நீங்கள் ஏதோ ஒரு வேஷத்தை பூண்டிருக்கிறீர்கள். அந்த வேஷமானது உண்மையிலேயே களையப்பட்டு அவர்களுடைய நிலைக்குள் போய் சார்ந்தீரானால் உண்மையான நிலை என்ன என்பது உங்களுக்கு அறியப்படும். அப்படி அறியப்பட்டால் மட்டும்தான் நீங்கள் முழுமையாக இறைவழிக்குள் இருக்கிறீர்கள் என்பது அர்த்தமாகும். அப்படிப்பட்ட நிலைகளை அடைவது என்பது எளிதல்ல, எளிதல்ல. நீங்கள் சுலபமாக மகான்கள் போன்று வடிவமைத்து கொள்ள முடியாது. உண்மையாகவே நான் தான் சாமியார் என்று சொல்ல முடியாது.
நான் தான் சித்தன் என்று சொல்ல முடியாது, நான் தான் தேவன் என்று சொல்ல முடியாது. இந்த ஐம்புலன்களையும் அடக்கியவன் தான் சொல்லப்பட வேண்டும். ஏன் அவர்கள் அதை சொல்லுகிறார்கள்? அவர்கள் ஐங்கரத்திற்குள் அடங்கி விடுகிறார்கள். ஐங்கரத்திற்குள் அடங்கப்பட்ட பின் தான் உண்மை என்ன என்பதை அவர்கள் அறிந்ததை மனித கணத்திற்காக இட்டு செல்லுகிறார்கள். அப்படி இட்டு சென்ற ஒவ்வொரு பணியும் தான் இங்கே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஆன்மீக அன்பர்களும் பக்த கோடிகளும் எதை நாடி வந்திருக்கிறீர்கள்? அருள் என்பது யாரிடம் இருக்கிறது? ஆண்டவனிடம் இருக்கிறது. அந்த ஆண்டவனிடம் இருந்து அந்த அனுக்கிரகத்தை அடைவதற்காகத்தான் இந்த பக்த கோடி பெருமக்கள் அனைவரும் கூடி வந்திருக்கிறீர்கள். கூடி வந்தால் கோடி நன்மை பெற முடியும் என்பதை அங்கே உதயப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அங்கே ஜீவசமாதிற்குள் அவர் அமர்ந்திருக்கிறார் என்று நினைக்கிறீர்கள். ஏதோ ஜீவன் அடைந்து விட்டார் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் அங்கு ஜீவன் அடங்கி இருக்கிறது. இங்கே பேச்சாற்றலை தந்து கொண்டிருக்கிறது இதே குருதான். இப்படித்தான் ஒவ்வொரு குரு அவதாரங்களும் ஒவ்வொருவருடைய நிலைகளையும் அறிந்துத்தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். பேசுவதற்கு ஆற்றல் வேண்டும், அந்த அறிவார்ந்த சிந்தனை வேண்டும். அந்த சிந்தனையை பெறுவதற்கு ஆன்மீகம் என்னும் நிலை வேண்டும். அந்த ஆன்மீகம் என்னும் நிலை இருந்தால் இறைவன் நேரடியாக கொண்டு செலுத்துகிறார். உன்னுக்குள் நான் இருக்கின்றேன், என் நிலைக்குள் என் இருக்கின்றாய், எண்ணத்திற்குள்ளும் நான் கொண்டிருக்கிறேன். அந்த எண்ணத்திற்குள் நான் கொண்டதை மனித கணத்திற்கு ஆற்றும் பணியாக ஆற்றிவிட்டு வா என்று சொல்லுகிறார். இப்படித்தான் 38 ஆண்டு காலமாக நாகை மாவட்டத்திலே அவதாரமாக இந்த பாலகன் அவதரித்தான். 38 ஆண்டு காலத்திற்கு முன்னாடி இந்த பாலகன் நாகை மாவட்டத்திலே அவதரிக்கின்றார். எதற்காக அவதரித்தான்? இந்த மனிதகணம் இன்னமும் அறியப்படாமல் இருக்கிற உண்மைகளை எடுத்துரைக்கும் நிலையை உனக்கு தருகிறேன் என்று சொன்னார். நான் எங்கையா சென்று எதனை கூற முடியும் என்று எண்ணிக்கொண்டிருந்த பொழுதுதான் பாருங்கள், ஆண்டவனுடைய சன்னிதானத்தில் அடியேன் உரையாற்ற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே தான் இப்பொழுது மனித கணத்திற்கு உரையாற்றி கொண்டிருக்கிறேன். இன்னும் எண்ணற்ற நிலைகள் அடைய வேண்டியும் இருக்கிறது, அடைந்து கொண்டும் இருக்கின்றேன். ஐயன் தேனி மாவட்டத்திலே இருக்கக்கூடிய சர்க்குரு என்னும் சாமியினுடைய அங்கே தியான பீடத்திலே தியான குடிலே அமர்ந்து தியானத்திலே இருந்து கொண்டிருக்கிறேன். அவ்வப்பொழுது எங்கே நிகழ்ந்து கொண்டிருந்தாலும் குரு பூஜைகளுக்கெல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் பகவான். அதே போன்று அடியார் பெருமக்களோடு பயணிக்க வேண்டும் சிறிது காலம் என்று சொல்லியிருக்கிறார். உனக்கு பணம் வேண்டே, பொன் பொருள் வேண்டே, எதுவும் வேண்டே, ஆனால் நீ செல்லுகின்ற இடத்திற்கெல்லாம் என்ன நிலை நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற என்பதை நீ அறிய வேண்டும் பூலோகத்திலே மகனே என்று உத்தரவிட்டார். அந்த உத்தரவுக்கு இணங்கத்தான் ஒவ்வொரு தளத்திற்கும் வந்து கொண்டிருக்கிறேன். அப்படி வருகின்ற நான் ஓரிடம் தருகிறேன் மகனே, அந்த இடத்தில் நீ அமர்ந்து கொள்வாய். உலகெல்லாம் ஒன்றி நோக்கும், உன்னடியேன் நான் நோக்கும், என்னடிக்குள் நீ நின்றாய், உன்னடிக்குள் நான் காண்பேன் என்று சொல்லி நீ ஒளிமயத்தின் வடிவமாக நாளை பிறப்பிடம் செய்திருக்கிறேன். நீ திருவொளியாக இந்த உலகத்திலே வலம் பெற இருக்கிறாய். அப்படிப்பட்ட பிறப்புத்தான் கண்டறியப்பட வேண்டிய உண்மையாக இருக்கிறது இந்த உலகத்திலே என்று சொல்லியிருக்கிறார் பகவான். அடியேன் அண்ணாமலையானுடைய சன்னதிக்கு வந்தேன். எங்கிருக்கிறது அண்ணாமலையான் சன்னதி என்று அடியேனுக்கு தோன்றவில்லை. வந்து கலங்கி நின்றேன். குட்டையும் குழம்பிய நீர்களும் கொண்டனேன் நான் வடிவே, எங்கு நின்றேன், எங்கு தவித்தேன், என்னுள்ளுக்குள் எங்கிருக்கின்றார் இறைக்கோளம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற காலத்தை நான் எங்கு சொல்லுவேன் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் சொன்னார், மேலே மலை மேலே எண்ணற்ற சித்தர்கள் இருக்கிறார்கள். எண்ணற்ற சித்தர்கள் தான் அந்த அண்ணாமலையாருடைய சன்னதியை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய மலை கடாட்சியத்திலே சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மலை சுற்றிலும் இருக்கக்கூடிய சித்தமார்கள் தான் அங்கு தீப ஒளியாக, ஆண்டிற்கு ஒரு முறை நான் ஏற்றப்படுகிற ஒளியாக கீழ்த்திசையில் நான் இருந்து கொண்டு அடியார் பெருமக்களுக்கு ஆட்சி வழங்குகிற நிலையாகத்தான் மேலே ஒளிச்சுடராக ஆண்டிற்கு ஒரு முறை தீப ஒளியாக வந்து கொண்டிருக்கிறேன். அவர்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறேன். அடியார் பெருமக்கள் எல்லாம் மலைக்கு கீழ் இருக்கிறார்கள். நான்
சிறு ஒளி போல் பெருவழியாக காட்டி மேலே இருக்கக்கூடிய அண்ணாமலையாருடைய சன்னதி மேலே ஒளி வடிவாக இருக்கிறேன் என்று காட்சி தந்து கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒளி வடிவானதான் உன் பிறப்பும் அதே ஒளி சுடருக்குள் நீ அடங்கப் போகின்றார் என்று சொல்லியிருக்கிறார். பூமியிலே எத்தனையோ சித்தர் புருஷர் என்று சொல்லுகிறோம். வள்ளல் பெருமான் கூறாத ஒன்றாய் இருக்கிறது. வள்ளல் பெருமான் கூறாத ஒன்றாய் இருக்கிறது. பட்டினத்தார் கூறாத ஒன்றாய் இருக்கிறது. பற்றி பிடித்தாலும் பாவங்கள் போகட்டுமே என்று சொன்னார். தொற்றி பிடித்தாலும் தூய்மை நீங்கட்டுமே என்று சொன்னார். கட்டி பிடித்தாலும் கணங்கள் அடங்கட்டுமே என்று சொன்னார். கடமை தவறாதே, கண்ணியம் கொள்ளாதே, எண்ணற்ற வலைக்குள்ளும் வலையிட்டு நின்று விடாதே என்று சொன்னார். அதையெல்லாம் மனித கணங்கள் ஆற்றும்படியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறதா? எண்ணத்தில் கொண்டிருக்கிறதா? ஏற்றம் தாழ்வுகள், எத்தனை எண்ணற்ற ஏற்றத்தாழ்வுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் எண்ணற்ற நிலைகளுக்குள் நீங்கள் அடங்கி பாருங்கள். உள்ளே இருக்கக்கூடிய தத்துவார்த்தங்கள் என்னவென்று புரியும். இதோ பாருங்கள், திருப்பரங்குன்றத்திலே நிகழ்ந்து கொண்டிருக்கிற தீப ஒளி எங்கே ஏற்றப்பட வேண்டி இருக்கும்? அது என்ன நிலையை காட்டுகிறது? ஆன்மீகம் என்னும் ஒளி சுடரை காட்டுகிறது. அந்த ஆன்மீக ஒளி எங்கு ஏற்றினால் என்ன? இதை நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய நிலை என்ன இருக்கிறது? அதை நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்று ஒரு தீர்ப்பு வழங்கப்படுகிறது. அந்த தீர்ப்புக்கு எதிராக ஒன்று செல்லுகிறார்கள். அங்கே என்ன காணப்படுகிறது? எல்லோரும் எல்லா அரசியல் வளங்களுக்குள்ளும் இருக்கிறார்கள். எல்லா அரசியல் வளங்களுக்குள்ளும் இருக்கக்கூடியவர்கள் ஆன்மீகம் என்னும் நிலைக்குள் ஒரு ஜோதி ஏற்றுவதற்கு நீதிமன்றத்திலே போய் தடை வாங்குகிறார்கள் என்று சொன்னால் இந்த பக்தியை எங்கே சிதைக்கிறார்கள்? இவற்றை எல்லாம் கூற வேண்டிய நிலை இருக்கிறது என்பதற்குத்தான் இதையும் கூறுகிறேன். இதற்கு எதிர்ப்பு வந்தாலும் எண்ணற்ற நிலைகள் அடியனுக்குள்ளும் இருக்கிறது. எண்ணற்ற நிலைகளை மனித உலகளுக்கு எடுத்துக்காட்ட வந்து கொண்டிருக்கிறேன். அப்படி வருகின்ற பகவானுடைய அனுக்கிரகம் என்னுடைய உடலுக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு அணுக்களுக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கிறது. எனக்குள் நீ எழுந்து நின்று என்ன கேள்வி கேட்பாய்? அத்தனை கேள்விக்குள்ளும் அடக்கம் சொல்லுவேன். அந்த அடங்கிய நிலைக்குள் அடங்கிவிட்டால் அடியேனுக்குள்ளும் அடியேன் சொல்லுவார், ஆழ்ந்ததோர் மனமும் கொண்டே, அமர்ந்ததோர் வடிவம் கொண்டே, நீண்டதோர் உலகம் சென்றேன், நிலையில்லா மனிதனுக்கு நீந்தி சொல்லுவாய் நீயே என்று சொல்லுகிறார். அடியேன் நீந்தி சொல்ல வந்திருக்கின்றேன். இங்கே உரைக்கின்ற ஒவ்வொரு உரையாடல்களும் ஒவ்வொரு ஆன்ம கமலத்திற்குள்ளும் செல்ல வேண்டும். அப்படி சென்றால்தான் இந்த பூ உலகம் காக்கப்படும். இந்த பூ உலகம் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பக்தி ஒன்றுதான். சிரத்தையாக கொள்ளுங்கள், சிரம்பட செயல்படுங்கள். ஆன்மீகமும் ஆற்றல் படைத்தவர்களாக இந்த உலகத்திலே வலம் வர வேண்டும். இளைய சமுதாயங்களுக்கு ஒன்று குறிப்பிடுகிறேன். தெய்வ கடாட்சியங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறது. எல்லாம் செல்போன் மோகங்களிலே மூழ்கி கொண்டிருக்கிறேன். ஆன்மீகம் என்னும் ஆற்றல் சக்திகளை இளைய சமுதாயத்திற்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் எடுத்துரையுங்கள். வருங்காலத்திலே ஆன்மீகத்தை முற்றிலுமாக அழித்து விடலாம் என்று நினைக்கிறார். அந்த அழிக்கக்கூடிய நிலைகளுக்குள் வருகிற பொழுது என்ன செய்ய வேண்டும்? இளைய சமுதாயங்களுக்கு நாம் எப்படி உணவு கொடுக்கிறோம், நாம் எப்படி உணர்வு கொடுக்கிறோம், நாம் எப்படி உள்ளத்திற்குள் குடிகொண்டிருக்கிறோம் என்பது போல அவர்களுக்குள் கொடுக்கப்படுகிற ஒவ்வொன்றும் தான் இந்த இளைய சமுதாயத்தை வருங்காலத்திலே ஆன்மீகம் என்னும் ஒளிகளை கண்டறிய முடியும். நமசிவாயம் என்னும் நாமத்தை கூறி விடைபெறுகிறேன். இன்னும் இருக்கின்றன. வருங்காலங்களில் நிறைய எடுத்துரைக்க இருக்கிறேன். எல்லாவற்றையும் எடுத்துரைப்பேன். நமசிவாயம்.